டீம் வந்து வெற்றி பாதையில் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு போட்டியில் நான் பங்கேற்கல. கண்டிப்பாக இந்த ஒரு 3 விஷயத்தை சிஎஸ்கே இந்த ஒரு போட்டியில் பண்ணியிருந்தா ஈஸியாக வெற்றி பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோனி பார்த்தீங்கன்னா போட்டிக்கு பிறகு ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. அப்படி என்ன பேசுகிறான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி சிஎஸ்கேவோட முக்கியமான போட்டி. ஏன்னா போன போட்டி சிஎஸ்கே அபார வெற்றியோடு வராங்க. கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியும் சிஎஸ்கே வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாம் ஃபேன்ஸ் எல்லாம் காத்திருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. குறிப்பாக சொல்லப்போனால் முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஜிடி அணி பேட்டிங் பண்ணிக்கிறோம் சொன்னாங்க. ஆனால் நம்ம ருத்ராஜ் கேக்வாட், நீங்கள் என்ன தான் டாஸை வெற்றி பாருங்க, நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் முதல்ல பேட்டிங் தான்ப்பா பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார். அதனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. சரி ரைட்டுப்பா, இன்றைக்கி சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் பண்ணுறாங்க, அதுவும் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் நாங்கள் பேட்டிங் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சம்பவம் காத்திருக்குப்பா அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சிஎஸ்கே முதல் 3 ஓவர் நல்லாவே டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே அன்றைக்கி மிகப்பெரிய சர்க்கிள் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 12 ஓவரில் சிஎஸ்கே அணி 8 ஓவர் டாட் பால் மட்டுமே விளையாண்டாங்க. முதல் 12 ஓவரில் 8 ஓவர் டாட் பால் விளையாடி சிஎஸ்கே ஒட்டுமொத்தமாக மேட்ச் அங்கேயே குவார்ட் அவுட்டான்னு சொல்லலாம். சிஎஸ்கேவோட தோல்விக்கு முக்கிய காரணம் பற்றி இந்த தோனி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, முதல் காரணம் இம்பேக்ட் பிளேயரை வந்து 3வது ஓவரில் யூஸ் பண்ணத்தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2வது காரணம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட டாட் பால் வந்து அதிகமாக ப்ளே பண்ணது. சிஎஸ்கே கிட்டத்தட்ட 20 ஓவரில் 11 ஓவர் மட்டுமே டாட் பால் விளையாடுனாங்க T20 போட்டியில். ஸோ 20 ஓவர் தான் இருக்குது. அந்த 20 ஓவரில் 11 ஓவர் டாட் பால் விளையாண்டா நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்புறம் எங்கே ஸ்கோர் வரும். அப்படி விளையாண்டுமே சிஎஸ்கே 9 ஓவரில் 160 அடிச்சிருந்தாங்க. இதுவே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். குறிப்பாக இன்றைக்கி ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு, அது மிகப்பெரிய விஷயம். ஸோ 3வது காரணம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பவுலிங் லைனப்பில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்துச்சு. அதாவது இம்பேக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா கடைசி 6 ஓவரில் யூஸ் பண்ணலாம். அப்படி சிஎஸ்கே ஒரு 5 விக்கெட் போயிடுச்சு பவர் பிளேயில் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி 3வது ஓவரை இம்பேக்ட் பிளேயர் யூஸ் பண்ணி அந்த இம்பேக்ட் பிளேயர் வந்து பெரிய இம்பேக்டே கொடுக்கவே இல்லை. முதல் பந்து ஆட்டம் இழந்து வெளியே போனார். அங்கே சிஎஸ்கே ஒரு மேட்ச் அவுட்டான்னு ஒரு தோணுது. ஏன்னா சிஎஸ்கே இம்பேக்ட் பிளேயர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. அந்த இம்பேக்ட் பிளேயரும் பெருசாக ரன்கள் அடிக்கலை. அப்போது ஒரு பவுலர் வந்து ஸ்டார்ட் போகிறாங்க. அதனால் சிஎஸ்கே பார்த்தா பவுலிங்கில் இன்றைக்கி வீக்காக தெரிஞ்சாங்க. ஸோ நல்லா போட்டுட்டு இருந்த நம்மளோட அக்கீல் ஹுசைன் பார்த்தா இன்றைக்கி சரியாக வந்து பந்து வீச்சு வந்து வெளிப்படுத்தலை. அதுக்கப்புறம் பெருசாக ஒரு பவுலர் இல்லைனாவே கண்டிப்பாக டீமே ஒட்டுமொத்தமாக மாறிடும். அதான் இன்றைக்கி எக்ஸாம்பிள். முகேஷ் சௌத்ரி இன்றைக்கி ப்ளே பண்ணல. அதனால் அந்த ஒரு இதே போயிடுச்சு. ஸோ சிஎஸ்கே அந்த ஒற்றுமையே போயிடுச்சுன்னு சொல்லலாம் பவுலிங்கில். அதனால் சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய தோல்வி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோனியும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நான் வந்து களம் இறங்கியிருப்பேன், டீம் வந்து வின்னிங் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி களம் இறங்கலை அப்படிங்கிற மாதிரி தோனி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த போட்டி வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ருத்துவும் அதான் சொல்லியிருக்காரு. சரி நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கேவோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத.